மலிஷ்காவோட வேலண்டைன்ஸை கெடுக்கிறதுக்காக தான் லக்ஷ்மி இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிருக்கா. இங்க பாருங்க, நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்கல்ல நீ மலிஷ்காவுக்கும் ரிஷிக்கும் கல்யாணம்னு, அதுக்கு தான் பழி வாங்கிட்டா. எக்ஸாக்ட்லி, அவ சரியான தந்திரக்காரி. வாயை மூடுறீங்களா ரெண்டு பேரும்? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா அதை யூஸ் பண்ணி லக்ஷ்மி எதுக்காக அப்படி பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. அவளுக்கு அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. அவசியமே இருந்தா கூட லக்ஷ்மி அந்த மாதிரி பண்ண மாட்டா. பண்ணுவா, நிச்சயமா பண்ணுவா. அவ்வளவு ஏன் பண்ணிட்டு தான் இருக்கா. தன்னோட தேவை சுயநலத்துக்காக அந்த பொண்ணு என்ன வேணாலும் பண்ணுவா. And I tell you something, தன்னோட தேவைக்காக அவ ஒருத்தரை கொலை கூட பண்ணுவா. நிறுத்து நீலம், போதும் நிறுத்து. இப்படி லக்ஷ்மிய வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறத நீ நிறுத்து. நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல ரிஷி, நீ என்னை கிஸ் பண்ணுவேன்னு. எல்லார் முன்னாடியும் உனக்கு பண்ண விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. இந்த இடத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். நீயும் நானும் இந்த சத்தியத்தை நிறைவேற்று. எங்க என்னை கிஸ் பண்ண. கிஸ் மீ ரிஷி, கிஸ் மீ. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. எல்லாரும் மனசுல லக்ஷ்மியை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவளை எந்த அளவுக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும்னா அவன் மேல இவ்வளவு பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. ஆனா சொல்றதுக்கு முன்னால அவளை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கன்னு தான் நான் சொல்றேன். இல்லைன்னா அவளை பத்தி பேசுறத இதோட நிறுத்திக்கங்க. ரியலி மாம்? அண்ட் தென் நாங்க எல்லாருமே பேசுறதை நிறுத்திட்டா எல்லாம் சரியாயிடுங்கிறீங்களா? அவ வீட்டுக்கு திரும்பி போயிருவாளா? இந்த டிராமா கலாட்டா எல்லாமே நின்னு போயிடுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அண்ட் மாம் ப்ளீஸ், உங்களுக்கு அவளை பத்தி தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி அவ இல்ல, அவ ரொம்ப தப்பானவ. நீங்க அவளை நல்லவன் நினைக்கிறீங்க, ஆனா அவ அப்படி கிடையவே கிடையாது. அத்தை நீங்க என்ன சொல்றீங்க? ஏன் இன்னும் எவ்வளவு உனக்கு ப்ரூஃப் வேணும் சொல்லு. இது வரைக்கும் அந்த லக்ஷ்மி என்னெல்லாம் பண்ணிருக்காளோ அதெல்லாம் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? இன்னைக்கு மலிஷ்காக்கு ரிஷி எனக்கு எவ்வளவு பெரிய நாள் சொல்லிது, ஆனா என்ன ஆச்சு? எக்ஸாக்ட்லி சோனியா, லக்ஷ்மியால இதை தாங்கிக்க முடியல. ரிஷி மலிஷ்கா அவங்க லைஃபோட அவங்களோட மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா, லக்ஷ்மி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. அதுவும் இல்லாம மலிஷ்கா என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தா இன்னைக்கு லக்ஷ்மிக்கு ரிஷியும் மலிஷ்காவும் இன்னைக்கு சோனல் ப்ளீஸ், இது எங்க ஃபேமிலியோட பர்சனல் மேட்டர். நீ நடுவுல எதுவும் பேசாத, உனக்கு எந்த உரிமையும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. தேவிகா சொல்றது சரிதான். இது எங்க குடும்ப விஷயம், நீ நடுவுல பேசுறது சரியில்லை. அப்படியா? ஆனா நான் பேசலாம் இல்லையா? என்ன இருந்தாலும் இது என் பொண்ணோட விஷயம். எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ரிஷி எதுக்கு லக்ஷ்மி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்? முதல்ல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா, அதுவும் இல்லாம அவளுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்கறான்? லக்ஷ்மியோட நிலைமைய பார்த்தல்ல கிரண், ரிஷி அவ உயிரை காப்பாத்தி இருக்கான். அவன் ஏன் பண்ணணும்? அங்க வேற யாருமே இல்லையா? அவ தங்கச்சிங்க இல்லையா? அவளோட பேர் என்ன? அந்த ஷாலு and the other woman பாணி and இந்த சித்தியும் இருந்தாங்கல்ல, இவங்களா அவளை காப்பாத்தலாம்ல? ஏன் ஒவ்வொரு தடவையும் ரிஷியே போய் அவளை காப்பாத்த வேண்டியிருக்கு? ஏன்னா கிரண், ரிஷி இந்த குடும்பத்தோட மூத்த பையன். எனக்கு அப்புறம் இந்த வீடும் சரி இந்த குடும்பமும் சரி அவன் பொறுப்புல இருக்கும். நாட் ஓன்லி தட், பண்பாடு எது கலாச்சாரம் எதுன்னு சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருக்கும். ஒருவேளை லக்ஷ்மியோட இடத்துல மலிஷ்கா இருந்திருந்தாலும் அவன் அப்படியே விட்டுட்டு போயிருக்க மாட்டான். நிஜமாவா சொல்றீங்க? நான் விரல வெட்டி எண்ணட்டுமா எப்பப்ப எந்தெந்த சூழ்நிலையில ரிஷி மலிஷ்காவை அம்பவன்னு விட்டு போயிருக்கான்னு? கிரண் ப்ளீஸ், விஷயத்தை திசை திருப்ப பார்க்காத. நீங்க சொன்ன விஷயத்துக்கு தான் நான் பதில் கொடுக்கறேன். அவ என்னோட பொண்ணு, அவளை பத்தின கவலை எனக்கு இருக்கும். அவ கண்ணீர், அவ வேதனையை நான் பார்த்திருக்கேன். எல்லாத்த விடவும் பெரிய விஷயம், இங்க இருக்கிற மத்தவங்கள மாதிரி என்னால கண்ண மூடிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரிதான் ரிஷியாலையும் கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்துருக்க முடியாது.
லக்ஷ்மியோட இடத்துல யார் இருந்தாலும் அவன் இதைத்தான் செஞ்சிருப்பான். உதவி செஞ்சிருப்பான், உயிரை காப்பாத்தி இருப்பான். உயிரை காப்பாத்துறதை விட வேற பெருசா எதுவும் கிடையாது. கண்டிப்பா இதைத்தான் செய்வாங்க. கிரண் ப்ளீஸ் லக்ஷ்மியை தப்பா புரிஞ்சுக்காத. ரிஷி அவளை ஜஸ்ட் காப்பாத்த முயற்சி பண்ண அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லையாண்ணா? இது எல்லாமே லக்ஷ்மியோட பிளான் தானா? அது தெரியலையா? இது இது எல்லாமே லக்ஷ்மி போட்ட பிளானா? ஆமா. அப்படியா? மேல இருந்து கீழே விழுந்ததுமா? அவளுக்கு முன்னாடியே ரிஷி வந்து சரியான நேரத்துல காப்பாத்துவான்னு தெரியுமா? ஒருவேளை அவளுக்கு சிபிஆர் கொடுப்பாங்கன்னு கூட முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு சொல்றியா? இது எல்லாமே லக்ஷ்மியோட பிளான்னு சொல்றியா? ஆமா அண்ணா, லக்ஷ்மியோட பிளான் எல்லாம் இப்படிதான் இருக்கும். நாம எல்லாரும் அவளோட பேச்ச நம்பிட்டு சுத்திட்டு இருக்கோம். பாத்துட்டு இருக்கீங்கல்ல, லக்ஷ்மிக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த உறவும் இல்ல. ஆனா இன்னைக்கு அவளை பத்தி தான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கோம். வாக்குவாதம் இல்ல அத்தை, நம்ம மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறோம். கரெக்ட் சோனியா. ஆனா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் வாட்டம், இதுதான் அவ பிளான். லக்ஷ்மி என்ன சொன்னா, அந்த அறையில யாரோ இருக்காங்கண்ணா. ஆனா ஆயுஷ் அந்த அறையில போய் பார்த்தப்ப யாருமே இல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ மை காட். ஆமா, உங்க கண்ணுக்குள்ள ஏன் எதுவும் தெரிய மாட்டேங்குது? அந்த லக்ஷ்மி இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஏதாவது ஒரு நாடகம் ஆடிட்டே இருக்கா. அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து சூழ்ச்சி பண்ணிட்டே இருக்கா. அண்ட் அவளுக்கு டிவோர்ஸ் ஆனதுல இருந்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்கா. ஐ எம் டெல்லிங் யூ, அவ இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிறான்னு தெரியல. கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். அவ ரத்தத்திலேயே ஏமாத்துறது, தந்திரம் பண்றதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசுறீங்க. இதுக்கு மேல யாராவது ஒரு வார்த்தை டெல் பண்ணீங்க அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன மன்னிச்சிருங்கம்மா, இது உங்க வீட்டு விஷயம் தான். இருந்தாலும் நான் பேச வேண்டியது இருக்கு. அவங்க பேசுனாங்கல்ல, ஏன்னா மலிஷ்கா அவங்க பொண்ணுல, அப்ப நானும் பேசிதானே ஆகணும். ஏன்னா லக்ஷ்மி என் அக்கா பொண்ணு, அவ ஏன் பொண்ணு மாதிரி. அதனால அவளுக்கு இதுக்கு மேல என்ன அநியாயம் நடந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீங்க எல்லாரும் வாய்க்கு வந்தபடி டர்ட்டியா ஏதேதோ பேசி அவளோட பேரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒத்துக்கிறேன், அவ தில்லுமுள்ளு பண்ணாதான், பல்வேந்திர கல்யாணம் பண்ணிக்கலதான். ஆனா அதுக்கு உங்க புள்ளியும் தானே அவளுக்கு துணையா நின்னுட்டு இருந்தா. உங்க புள்ளையும் சேர்த்துதான் சொல்றேன். அதனால இதுக்கப்புறம் லட்சுமியை பத்தி பேசுறதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அப்புறம் ரத்தத்தை பத்தி நீங்களாம் பேசவே கூடாது. ஏன்னா யாரோட ரத்தம் எந்த மாதிரின்னு இங்கே எல்லாரும் முன்னாடியும் நான் சொல்லிடுவேன். ஹே யூ. யூ என்ன? எல்லாரும் ரொம்ப பேசிட்டீங்க. லக்ஷ்மி ஒரு பசுமாடு மாதிரி, அதை விட சாந்தமானவ. அவ ஒரு சாதாரண அப்பாவி பொண்ணு. அவ அப்படி என்ன பெருசா பண்ணிட்டா? எல்லாருமா சேர்ந்து டர்ட்டியா பேசி அவளோட முகத்துல பிளாக் ஸ்பாட் வைக்கிறீங்க. வெளியில போய் பாருங்க பொண்ணுங்க எப்படி இருக்காங்கன்னு, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். வெளியே எதுக்கு? இந்த வீட்டை பத்தியே பேசலாமே. கேள்விப்பட்டேன் கல்யாணம் ஆகாமையே பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்கலாமே இந்த வீட்டு பொண்ணும். ஹே, How dare you? ஏய் இங்கிலீஷ்காரிக்கு பிறந்தவளே, வாயை மூடு. பின்னாடி போடி, மவுத் க்ளோஸ் பண்ணு. கொதிக்குதுல, ரத்தம் கொதிக்குதுல. இப்ப புரியுதா ரத்தம் கொதிச்சா எந்த அளவுக்கு ஆத்திரம் வரும்னு? அடுத்தவங்க ரத்தத்தை பத்தி உங்க இஷ்டத்துக்கு பேச வேண்டியது, திட்ட வேண்டியது. இப்ப புரியுதா? இத பாருங்கண்ணே, நீங்க எவ்வளவு பிக் பிசினஸ் எல்லாம் பண்றவரு. நீங்களே சொல்லுங்க, லக்ஷ்மிக்கு இந்த வீட்ல எவ்வளவு பெரிய அநியாயம் எல்லாம் நடந்திருக்கு. அவன் நினைச்சிருந்தா அவ என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். இவங்க அத்தனை பேரும் அவளை ஏமாத்துக்காரி, தந்திரக்காரின்னு என்னென்னமோ டெல் பண்றாங்க. இவ்வளவு அநியாயம் பண்ணதுக்கு அப்புறமும் அவன் நினைச்சிருந்தா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா போதும். ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், நீங்க அத்தனை பேரும் ஜெயிலுக்கு இன்டீரியர்ல போய் கம்பி எண்ணிருப்பீங்க. ஹே யூ ஷட் அப். உன்ன மாதிரி நினைக்காத எங்களை எல்லாம். நாங்க எதுக்காக கம்பி எண்ணணும்? அண்ட் லக்ஷ்மி என்ன எங்களை ஜெயிலுக்கு அனுப்புறது? நாங்க அவ்வளவு ஜெயிலுக்கு அனுப்பியிருப்போம். தைரியம் இருந்தா என் லக்ஷ்மியை டச் பண்ணி பாருங்க. மொத்தமா உங்க வீட்டையே ஃபயர் பண்ணிடுவேன். ஃபயர். எனக்கும் விரல் நீட்டி பேச தெரியும், எனக்கும் ரொம்ப மோசமாவும் பேச தெரியும். அப்புறம் ஓப்ராய் குடும்பத்தோட மரியாதை எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ஓ ப்ளீஸ், இங்கிருந்து போ. வளர்றத முதல்ல நிறுத்து. ஏய் இங்கிலீஷ்காரி, போதும், நிறுத்துங்க. பேசுற வரைக்கும் போதும். எல்லாரும் பேசாம அமைதியா இருங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களோ, அந்த விஷயத்தை இன்னைக்கு வேரோட புடுங்கி எரிய போறேன். இன்னைக்கு லக்ஷ்மி பண்ணதெல்லாம் நாடகம் தானே? இதெல்லாம் அவளுடைய சூழ்ச்சி இல்ல? அப்ப சரி, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா லக்ஷ்மியை நானே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அப்ப நான் கொடுக்கிற தண்டனையை அனுபவிக்க நீங்க எல்லாரும் தயாரா இருங்க. ஷாலு, எல்லாம் சரியாயிடும். நீ உன்னாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு ஏன் சொல்ற?
உண்மையாவே இது எல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. ஷாலு லிசன், ரிலாக்ஸ். அண்ணி நல்லா இருக்காங்க, பயப்பட தேவையில்லை. கண்ணு முழிச்சிருவாங்க, மயக்கத்துல தான் இருக்காங்க. உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்காத. இட்ஸ் ஓகே. இல்ல ஆயுஷ், அது வந்து நான் சோனலும் மலிஷ்காவும் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். மாமா அவளை கிஸ் பண்ண கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டதுனாலதான் அக்காக்கு இந்த மாதிரி ஆச்சு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னாலதான் இது எல்லாம் நடந்துச்சு. நான் தான் ஷாலு, இப்ப எதுக்கு தேவையில்லாம அழுதுட்டு இருக்க? வேற ஒரு ரீசன் இருக்கு ஷாலு. ஐ கிளியர்லி ரிமெம்பர். அண்ணி மாடியில கை காட்டினாங்க. நான் மாடியில ரூம்ல போய் பார்த்தேன். பட் அங்க ஆளோ ஆதாரமோ எதுவும் கிடைக்கல. ரீசன் வேற எதுவும் இருக்கணும். கண் முழிச்சதும் அவங்களே சொல்லுவாங்க. ஷாலு, ஆயுஷ் சொல்றது கரெக்ட் தான். நீ அழுகைய நிறுத்த, இல்லனா எனக்கும் அழுக வந்துரும். இங்க பாரு ஷாலு, இப்ப நீ அழுகை நிறுத்தலனா எனக்கும் அழுக வந்துரும். அழுக வர மாதிரி இருக்கு. நான் அழ போறேன். இன்ஃபேக்ட் என் கண்ணுல தண்ணி வேற வருது. ஆ? இங்க உள்ள இதயத்துல வருது. அது உள்ளதா இருக்கும். தெரியாது இல்ல, தெரியும். இங்க பாரு, என் கண்ணுல ஓரமா தெரியும் பாரு. வருதுல? வருதா? வருது. அங்க பாரு, கொஞ்சம் கொஞ்சமா வருதுல. பாரு. வெட் ஐஸ். ஏய், என்ன நீ ஷாலு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீ எல்லாம் ஒரு ஜான்சி ராணி மாதிரி. ஷாலு, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இரு. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உன் கூட இருக்கேன். அதோட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். Like I'm very strong. Look at this. பாரு. Not impressed? It's okay. But ஷாலு, don't worry. எல்லாம் சரியாயிடும். கடவுள்கிட்ட நீங்க 3 சிஸ்டர்ஸும் சேர்ந்து எப்பவுமே கடவுளே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டே இருப்பீங்கல்ல. இப்பவும் கடவுள்கிட்ட ஆர்டர் போடுங்க. ஆர்டர் இல்ல, வேண்டுதல். வேண்டுதல். நான் ஆர்டர் போட சொல்லிட்டேன்ல. பரவாயில்ல. என்ன ஏன் இப்படி பின்வாங்குற நீ? ஒரு கிஸ் தானே உன்கிட்ட கேட்டா, அதுவும் நீ எனக்கு கொடுக்கறேன்னு ப்ராமிஸ் பண்ணது தானே? லக்ஷ்மி கிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் கூட நீ யோசிக்கவே இல்லைல்ல. என்ன மட்டும் ஏன் கிஸ் பண்ண மாட்டேங்கிற? நீ ப்ராமிஸ் பண்ணது எனக்கு, ஆனா லக்ஷ்மி கிஸ் பண்ற. மலிஷ்கா, என்ன தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? பைத்தியமா உனக்கு? இல்ல சின்ன குழந்தைங்க இந்த விஷயத்தை கூட புரிஞ்சுக்காம இருக்க. நான் கரெக்டா தான் சொல்றேன். எவ்வளவு எஜுகேட்டடா இருக்க, நாலேஜபிளா இருக்க, எல்லாமே உனக்கு புரியும். இருந்தாலும் என்னாச்சு உனக்கு? இந்த சின்ன விஷயம் கூட புரியல. நான் லக்ஷ்மியை கிஸ் பண்றேன்னு சொல்றேன். நான் லக்ஷ்மியை கிஸ் பண்ணல, அவளோட உயிரை காப்பாத்துற. மலிஷ்கா பெருசா பேச வந்துட்டா. சோ நான் என் கண்ணை திறக்கணும், நான் பார்க்கணும், நான் கவனமா இருக்கணும், ரைட்? ரிஷி, நீ செஞ்ச காரியத்தை அங்க இருந்த எல்லாரும் பார்த்தாங்க, புரியுதா? அண்ட் இந்த லக்ஷ்மி பண்றா பாரு, அது எனக்கு நல்லாவே தெரியுது. அவ இது எல்லாத்தையும் வேணும்னே தான் பண்றா. You are impossible, மலிஷ்கா. லிசன், நான் உன்கிட்ட எதுவும் ஆர்கியூ பண்ண விரும்பல. நான் உன்னை மனசார காதலிக்கிறேன், நத்திங் எல்ஸ். ஒரே ஒரு கிஸ் தானே கேட்கறேன் உன்கிட்ட இருந்து. மறுபடியும் அதே மொமெண்டா வாழணும்னு ஆசைப்படுறேன். அன்னைக்கு ராத்திரி நம்ம வாழ்ந்தோமே அதே மாதிரி. அன்னைக்கு நம்ம ஒரே ரூம்ல ஒரே பெட்ல இருந்தோம். இப்போ நான் ஒரே ஒரு கிஸ் தானே கேட்கறேன். ஜஸ்ட் ஒன் கிஸ் ரிஷி, ப்ளீஸ் பேபி. ஜஸ்ட் ஒன் கிஸ் ஐ வாண்ட். ரிஷி, நீ என்ன மனசார காதலிக்கிறேங்கிற விஷயத்த நான் பார்க்க விரும்புறேன். உன்னோட காதல் இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. உண்மையான மனசோட நீ என்ன காதலிக்கிறல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புற. ஜஸ்ட் ஒரு தடவை எனக்கு கிஸ் பண்ணு. ஜஸ்ட் ஒன்ஸ். ஜஸ்ட் ஒரே ஒரு கிஸ் தானே கேட்கறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், ஜஸ்ட் ஒன் கிஸ். சொல்லுங்க, உங்க எல்லாருக்கும் நான் என்ன தண்டனை கொடுக்கட்டும்? ஒருவேளை லக்ஷ்மி கரெக்ட், நீங்க எல்லாம் தப்பு செஞ்சீங்கன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா? எல்லாரும் தான் உறுதியா சொல்றீங்களே லக்ஷ்மி கெட்டவன்னு. அப்ப என் நிபந்தனைக்கு ஒத்துக்கங்க. ஒருவேளை நீங்க செஞ்சது தப்புன்னு ஆயிடுச்சுன்னா, லக்ஷ்மி எந்த தந்திரமும் சூழ்ச்சியும் செய்யலன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா, கடைசியில நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க செஞ்சதுக்கு நான் என்ன தண்டனை கொடுக்கறனோ அதை நீங்க ஏத்துக்கணும் சொல்லிட்டேன். சொல்லுங்க, தைரியம் இருக்கா? என் நிபந்தனைக்கு ஒத்துக்கிறீங்களா? உங்க மனசுல இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எல்லாரும் தப்பு செஞ்சதுனாலதான் நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க. மாம், என்னாச்சு உங்களுக்கு? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? லக்ஷ்மி எங்களுக்கு சமமா பாக்குறீங்க. முதல்ல என்ன மட்டும் கம்பேர் பண்ணீங்க, இப்ப எல்லாரையுமே பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன அர்த்தம்? அண்ட் ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த லக்ஷ்மிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் மாம்? ஏன்னா எந்த பக்கம் உண்மை இருக்கோ அந்த பக்கம் தான் நான் நிற்பேன். நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். உண்மை லக்ஷ்மி பக்கம் தான் இருக்கு. ஏன் இப்படி சொல்லலாமே, லக்ஷ்மி எப்பவுமே உண்மையானவதான்னு. நீங்க எல்லாம் யார குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? லக்ஷ்மியவா? அந்த பொண்ணு இந்த வீட்டுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு மறந்துட்டீங்களா? அவ இல்லாம இந்த வீடு எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செத்து போக வேண்டியவ உயிர் பொழைச்சிருக்கிறா. அத மறந்துட்டு அவ மேலேயே எல்லாரும் தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் லக்ஷ்மி மேல நம்பிக்கையே வராதுல்ல, அப்படித்தானே? அப்ப சரி, லக்ஷ்மி முதல்ல கண் முழிக்கட்டும்.
அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நான் அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா அது வரைக்கும் லக்ஷ்மி இங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. யாராவது ஏதாவது பேசுறதா இருந்தா என் நிபந்தனைக்கு உட்படணும். யாருக்காவது தைரியம் இருக்கா? யாராவது பேசணும்னா கைய தூக்கி பேசணும்னு சொல்லுங்க. அந்த தைரியம் இருக்கா? எப்பவும் பாசிட்டிவா யோசிச்சாலு நீ நீ இப்படி யோசிக்க. அண்ணி மயங்கி விழலன்னா ரிஷி ப்ரோக்கும் மலிஷ்காக்கும் நடக்க கூடாத ஒண்ணு இந்நேரம் நடந்திருக்கும்ல. புரியுதுல்ல? ஷாலு, வாணி, என் கூட வாக் பண்ணுங்க. இந்த இந்த ட்ரெஸ்ல இந்த நேரத்துல வாக்கிங் எப்படி? வாக் மீனிங் போலான்னு. வீட்டுக்கு போலாமா? ஆனா சித்தி அக்கா அவ சரியாயிட்டா இப்போ. மயக்கத்துல தான் இருக்கா. ஆமா சித்தி, அவ கண் முழிச்சதும் போலாமே, பேசலாம். அவ ஐஸ் ஓபன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அது வரைக்கும் நீங்க இங்கேயே நின்னுட்டு இருப்பீங்களா? இல்ல சித்தி, அக்காவை விட்டுட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். மைண்ட் பிளைண்ட் பொண்ணுங்களா, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? என்ன கெட்டவளா காட்டுறதுல நீங்க ஏன் 2 பேரும் குறியா இருக்கீங்க? என் மவுத்துல இருந்து எப்ப பாரு திட்டு வாங்கிட்டே இருக்கீங்க. என்னோட மதர்ஸ் என் கூட வந்து தொலைங்க. நாளைக்கு திரும்பவும் வேணா வந்து பாத்துக்கலாம். இப்ப கிளம்புங்க. மலிஷ்கா ப்ளீஸ் ப்ளீஸ் தள்ளி என்னல இப்படி பண்ணாத மலிஷ்கா ப்ளீஸ். What the hell? நீ என்ன தள்ளி விட்டுறியா? You pushed me. How dare you, ரிஷி? நான் யாருன்னு சொல்லு. உனக்கு யாரு? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பத்தி உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி உன்னை தள்ளி விடுவியா? What nonsense, நான் உன்னை வற்புறுத்தல, கட்டாயப்படுத்தல, சரியா? நம்ம 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். நான் வெறும் கிஸ் தானே கேட்டேன் உன்கிட்ட. உன்னை கிஸ் பண்ற உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அந்த லட்சுமிக்கு சுத்தமா இல்ல. நீ மறுபடியும் லட்சுமியை கொண்டு வர? மலிஷ்கா, கடைசியா சொல்றேன், லட்சுமியை எந்த டாபிக்லயும் மறுபடியும் கொண்டு வராத. எதுக்கு அவளை கொண்டு வர? அவளை பத்தி தப்பா பேசுறத நிறுத்து. இந்த வீட்ல எல்லாரும் இது தப்பு பண்றீங்க. உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்க மலிஷ்கா. ஒரு வாட்டியாவது நீ என்ன நம்புறேன். ப்ளீஸ் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க மலிஷ்கா. வெறும் காதலிச்சா மட்டும் பத்தாது, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணணும். அண்ட் உனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? நான் லட்சுமியை கிஸ் பண்ண இல்ல லட்சுமி அவ என்ன கிஸ் பண்ணுவாளா? இதெல்லாம் அவளோட நாடகமா? இதெல்லாம் பொய்யின்றியா? ஏன் இப்படி பண்ண போறா? என்னன்னா லட்சுமியை கிஸ் பண்ணுவனா? கம் ஆன் மலிஷ்கா, நாங்க ஒரே ரூம்குள்ள இத்தனை நாளா இருந்திருக்கோம். நானும் லட்சுமி ஒண்ணா இருந்திருக்கோம். ஆனா இது வரைக்கும் லட்சுமி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன கிஸ் பண்ண முயற்சி பண்ணதே இல்ல. இன்ஃபேக்ட் என் கிட்ட வர கூட ட்ரை பண்ணது இல்ல. அவ பொய்ய நாடகம் ஆடுறாளா? வெறும் காதல்னு சொல்லிட்டு இருக்காத மலிஷ்கா. நீ காதல்னு சொல்றல, அந்த காதலை பத்தி முதல்ல புரிஞ்சுக்கோ. காதல்ல முதல் விஷயம் என்னன்னு தெரியுமா? நம்பிக்கை. நம்பணும், ட்ரஸ்ட். லட்சுமியை கூட விட குறைஞ்சது ஏன் மேலேயாவது நம்பிக்கை இருக்கணும் மலிஷ்கா. ஐ அம் ரியலி சாரி டு சே மலிஷ்கா, பட் நீ ஜென்வின்லி என்ன லவ் பண்றது உண்மையா இருந்தா அப்ப ஒரு முறை என்ன நம்பவும் முயற்சி பண்ண. என்ன காதலிக்கிறேன்னு சொல்றானா, இது வரைக்கும் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா லட்சுமி அவ ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் தான். ஆனா அப்படி இருந்தும் கூட என்ன ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா. இன்னும் பெட்டர் வேலை என்ன புரிஞ்சு வச்சிருக்கா. எந்த அளவுக்கு பெட்டர் வேணா, எனக்கே என்ன பத்தி தெரியாத அளவுக்கு என்ன விட அவ அதிகமா புரிஞ்சு வச்சிருக்கா. நீலம், நீ அம்மாவே எதிர்க்க போறியா? இல்ல, லக்ஷ்மியை பத்தின இவங்களோட எண்ணங்கள் இருக்குல்ல, அதைத்தான் நான் எதிர்க்கிறேன். லக்ஷ்மி ரொம்ப உண்மையானவன்னு இவங்க நம்பிட்டு இருக்காங்கல்ல, அது போயின்னு இவங்களுக்கு நிரூபிக்க பாக்குறேன். இது பாருங்கம்மா, நிபந்தனைன்னு சொன்னீங்க இல்லையா, அதை நான் ஏத்துக்கிறேன். ஒருவேளை லக்ஷ்மி உண்மையானவளா இருந்தா, கரெக்டா இருந்தா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அவ தப்பானவளா இருந்தா இப்ப நீங்க சொன்ன வார்த்தையே மீறவே கூடாது. நீங்களே லக்ஷ்மியை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றணும். ஏன்னா உங்களுக்கு தோணுதோ இல்லையோ, எனக்கு அப்படித்தான் தோணுது. இன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் லக்ஷ்மியோட சூழ்ச்சி தான். அவ வேணும்னே தான் பண்ணிருக்க. இது எல்லாமே அவ போடுற டிராமா. நீ ஒண்ணு மறந்துட்டியா நீலம்? அப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள புது மருமகளா நுழைஞ்ச. நீ வந்ததுல இருந்து எங்க எல்லாருக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்க. ஆனா நான் அதை எப்பவுமே தப்பா தான் புரிஞ்சுகிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் உன்னால பொறுத்துக்க முடியாம உன்னோட வாயிலிருந்தே வந்துருச்சு, அம்மா நீங்க ஏன் இந்த மாதிரி ஆகுறீங்கன்னு. ஞாபகம் இருக்கா? அதுக்கு இன்னைக்கு நான் அதே விஷயத்த உன்கிட்ட சொல்ல விரும்புறேன். எதுக்காக நீ இப்படி மாறிட்ட நீலம்? தப்பான விஷயம் எது, சரியான விஷயம் எதுன்னு தெரிஞ்சுக்காமையே நீ இருக்கியே. என்ன மன்னிச்சிருங்க, ஆனா
இப்ப நீங்க எனக்கு சொன்னதை நானும் உங்களுக்கு சொல்லலாம். நீலம், பரவாயில்ல, இருக்கட்டுப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்லை வீர். சில விஷயத்த பட்டு அனுபவிச்சாதான் சரியா இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரி, அப்படியே நடக்கட்டும். நீ இப்ப என்ன சொன்னியோ அப்படியே நடக்கட்டும். லக்ஷ்மி எவனோட போராடி பொழைச்சிருக்கிறா. ஆனா நீங்க எல்லாரும் அவளை தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. அம்மா அம்மா ப்ளீஸ். சரி, என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். அம்மா ப்ளீஸ், நீங்க இதை விட்டுருங்க. அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, உங்க பிபி அதிகமாயிடும். ரெஸ்ட் எடுங்க. வாங்க வாங்க பாட்டி. வாங்கம்மா வாங்க. அந்த விஷயத்தை பத்தி யோசிக்காதீங்க. வாங்க. பாத்தீங்களா, இததான் பண்ற அந்த லக்ஷ்மி. முதல்ல உங்களையும் வீரண்ணாவுக்கும் நடுவுல சண்டைய மூட்டி விட்டா, இன்னைக்கு அம்மா கூட உங்களை சண்டை போட வச்சுட்டா. எப்படிதான் இப்படி எல்லாம் விளையாடுறாளோ அவ. என்ன பிளான் பண்றான்னு தெரியல. என்னால அந்த அளவுக்குலாம் யோசிக்க முடியாத நீ, ஆனா அவ பயங்கரமா யோசிக்கிற, எல்லாத்தையும் பண்றா. ஐ எம் டெல்லிங் யூ, நம்ம அத்தனை பேரோட அழுகைக்கும் அவ மட்டும்தான் காரணம், அந்த லக்ஷ்மி. இனி அப்படி நடக்காது கரிஷ்மா. இந்த முறை அவ யாருங்கிறத நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் அவளோட ஆட்டத்துக்கு நான் நிரந்தரமா முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அவளுக்கு சரியான பதிலடியை நான் கொடுக்கறேன். இந்த மாதிரி வாழ்க்கை முழுக்க அவ யார் கூடயும் விளையாடக்கூடாது. ஆமா, இந்த முறை அவளோட உண்மை வெளியே வரட்டும். அப்ப இந்த நீலம் ஓப்ராயோட கோவம் என்னங்கறத அவ தெரிஞ்சுக்குவா. ஐம் சாரி, டோன்ட் மைண்ட் மீ சேயிங் திஸ், பட் நீங்க எல்லாரும் ரொம்ப நேரமா லக்ஷ்மி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஒருவேளை இந்த மொத்த பிளான்லயும் ரிஷி கூட அவளுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கலாம்ல.